அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள் யாருடன் மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரிஷபம், கடகம், விருச்சிகம், அதாவது ஜாதகத்தில் சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சஷ்டம்னா 6, அஷ்டகம்னா 8. இந்த 6, 8 வரக்கூடிய ராசி, அதாவது உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 8 மற்றும் 12, 6, 8, 12 இந்த 3 ராசிகள் பார்த்திங்கன்னா உங்களோட ஒத்து வராது. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்ற இருக்கும். அதாவது திரிகோணம்னு சொல்கிறோம், கேந்திரம்னு சொன்னோம். கேந்திரஸ்தானங்கள், திரிகோண ஸ்தானங்கள்னு சொல்கிறோம். இதெல்லாம் உங்களோட ரொம்ப ஒத்து போகும். 6, 8, 12 வர ராசிகள் சஷ்டாஷ்டக ராசிகள், அதாவது உங்களோட ஒத்து போகாது அப்படின்னு அர்த்தம். ஒத்து போகாதுன்றதுனால அவங்க கெட்டவங்கன்னு முடிவு பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் நல்லவங்களுன்னு முடிவு பண்ணிக்கலாமான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ஓகேங்களா? அதாவது யாருமே ராசியை வச்சு, இப்போ தனுசு ராசிகள் 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருமே நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி கடகராசிக்காரங்க 1 கோடி பேர் இருப்பாங்கன்னா 1 கோடி பேருமே கெட்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற டாபிக் இது கிடையாது. உங்களோட ஒத்து போகாது, அவ்வளோதான். அதாவது உங்களோட வேவ்லென்த்துன்றது வேறு மாதிரி, அவங்களோட வேவ்லென்த்து, எண்ணங்கள், செயல் எல்லாமே வேறு மாதிரி. ஓகேங்க? அவங்க அதுக்கு ஒரு நியாயம், நீங்கள் இதுக்கு ஒரு நியாயம், ஒரு செயலுக்கு நீங்கள் ஒரு நியாயம் வச்சுருந்தீங்கன்னா அவங்க வேறு ஒரு நியாயம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ரிஷபம், கடகம், விருச்சிகம் இந்த 3 ராசி கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த 3 ராசிக்காரங்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் கும்பத்தையும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ரிஷபம், கடகம், விருச்சிகம், கும்பம் இந்த 4 ராசி கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் மூல நட்சத்திரம், தனுசு, மூலம் இருக்கிறவங்க மட்டும் சிம்ம ராசி கூடயும் கவனமாக இருக்கணும். ஸோ ஆக மொத்தத்தில் ரிஷபம், கடகம், விருச்சிகம், சிம்மம், கும்பம் இந்த 5 ராசிக்காரங்கிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது மிக மிக நல்லது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், கடகம், விருச்சிகம். அதுலேயும் முக்கியமாக இன்னும் டீப்பாக போய் சொல்லணும் அப்படின்னா கடகம். தனுசுக்கும் கடகத்துக்கும் சுத்தமாக ஆகாது. சரிங்களா? 2வது ரிஷபத்துக்குமே ஆகாது. 3வதாக தான் விருச்சிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3த்தையும் நிச்சயமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தவிர்க்கணும். ஓகே சார், இது திருமணத்துக்கு மட்டும்தான் தவிர்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. திருமணத்துக்கும் தவிர்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாலும் தவிர்க்கணும், சொந்தக்காரங்கிட்ட அவங்க ரிஷபம், கடகம், விருச்சிகமாக இருந்தாலும் நீங்கள் தவிர்க்கணும். அடுத்தபடியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அதில் பார்ட்னர்ஷிப்பாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே அந்த 3 ராசிகள் இருந்தால் நிச்சயமாக தவிர்க்கணும். அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே இந்த 3 ராசிக்காரங்க இருந்தால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்ககிட்ட. ஏன்னா அவங்க ஏமாற்றணும்னு நினைக்கலனாலுமே நீங்கள் ஏமாற்றப்படுவீங்க. புரியுதுங்களா? அது பிரபஞ்சம் செய்கிற ஒரு விதமான மாயாஜாலங்கள். அதே மாதிரி அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாலுமே உங்களுக்கு அது நல்லதாக விடியாது. அவங்க நல்லது பண்ணணும்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணாலுமே உங்களுக்கு அது நல்லதாக விடியாது. இயற்கையாகவே அது அப்படி தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ரிஷபம், கடகம், விருச்சிகத்தை அந்த நபர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அதாவது விட்டு போயிடலாமா, அவங்க அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், சிலது விட்டு போகிற மாதிரி இருந்தால் விட்டு போயிடுங்க, அவசியமே இல்லைன்ட்டு போயிடுங்க. சிலதெல்லாம் விட்டு போகிற மாதிரி இருக்காது, அவங்களோட வச்சுட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதாவது வீட்டுக்குள்ளே இருப்பாங்க சில பேர், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாகவே இருக்கலாம். என்ன பண்ண முடியும் உங்களால்? புரியுதுங்களா? வேணான்னு விட்டு போக முடியாது. உங்கள் பசங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? புரியுதுங்களா? ஸோ வேணான்னு விட்டுலாம் போக முடியாத இடத்துல மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணுங்கள். ரொம்ப போயும் ஒட்டிக்காதீங்க, ரொம்ப விலகியும் இருக்காதீங்க. வேண்டவே வேண்டாம், அவங்க எனக்கு இன்னும் இருக்க முடியாது, வேண்டாம். ஒரு சில இடத்துல ரொம்ப போய் ஒட்டிக்கிறதும் தவிர்க்கணும். முக்கியமாக எதிர்பார்ப்புகளை அவங்ககிட்ட தவிர்க்கணும். சரிங்களா? ஸோ என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன், என்ன தொந்தரவு பண்ணாது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அவங்களே உங்கள்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் போய் அந்த லீட் பண்ணி கொண்டு போகக்கூடாது. சரிங்களா? இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு.
அதே மாதிரி ஆல்ரெடி நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன் சார், ரிஷபம் கடகம் விருச்சிகம் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து தோஷம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து தோஷம் அப்படின்றதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் செய்து பரிகாரங்களாக நீங்கள் செய்ய முடியும். ஆனால் இது தோஷம் கிடையாது. இது வந்து ஒரு முன்னறிவிப்பு, முன்னெச்சரிக்கை அப்படின்னு, வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி தான் இது நம்ம செயல்பட முடியும். ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வேவ்லென்த் வேறு, ஒத்து வராது. இப்போ ஒரு நாள் உங்களுக்கு ஒரு லீவ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் தனுசு ராசியாக இருக்கிறீங்க, உங்கள் மனைவியோ கணவனோ கடகராசியாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாள் லீவ் இருக்குதுன்னா, நீங்கள் வெளியில் போகலான்னு முடிவு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு இடம் சொல்லுவீங்க, அவங்க ஒரு இடம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பீச்சுக்கு போகலான்னிங்கன்னா அவங்க தேட்டருக்கு போகலான்னுவாங்க, நீங்கள் தேட்டருக்கு போகலான்னிங்கன்னா அவங்க பீச்சுக்கு போகலான்னுவாங்க. ஸோ அந்த இடத்துலையே வந்து ஒத்து போகாது, ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருப்பீங்க. சரிங்களா? ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஒத்து போகாது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறதுன்ற மாதிரியே மூவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கும் ஒருத்தருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அவங்க வந்து தெரியாமல் உங்கள் காலை மிதிச்சிட்டா கூட என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல அப்படின்னுவீங்க. இதே வந்து உங்களுக்கும் ஒருத்தருக்கும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அவங்க மிதிக்கவே இல்லை, பக்கத்தில் வந்து போனால் கூட இவ்வளோ பக்கத்தில் வந்து என்ன காலை மிதிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வேணும்னே வம்பு இழுப்பீங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஆகலை, ஏதோ ஒரு வேவ்லென்த் வந்து செட் ஆகலை அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ராசிகள் தான் இந்த 6, 8 வரக்கூடிய ராசிகள் ரிஷபம், கடகம், விருச்சிகம். இல்லை சார், நாங்கள் வந்து விரும்புகிறோம், இல்லை எங்களுக்கு இதுதான் அமைஞ்சிருக்குது, நான் வந்து இந்த இதுதான் மேரேஜுக்கு எடுத்துப்பேன், இல்லை இதுதான் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக நான் எடுத்துப்பேன், என்ன சார் பண்ண முடியும் அப்படின்லாம் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீ வெறும் பணத்தோடு லாஸ் ஆகும் 3 மாதம் மிஞ்சி போனால். இதே வந்து மேரேஜ் பண்ணிட்டீங்க, ரிஷபம், கடகம், விருச்சிகம்லாம் வந்து மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் நீங்கள் தனுசு ராசியாக இருக்க வரைக்கும் சொல்கிறேன், தனுசு ராசிக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ஒவ்வொரு ராசிக்கும் மாறும், மற்ற ராசிக்கெலாம் வேறு ராசிகள் இருக்கும், மாறும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஷபம், கடகம், விருச்சிகத்தில் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்று மேரேஜ் ஆகி 2 நாள்லையோ இல்லை 3 மாதத்துக்குள்ளேயோ வந்து அது பிரிகிற மாதிரி ஆகிடும், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி பிரிகிற மாதிரி ஆகும். அதையும் மீறி நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, ரொம்ப அந்யோன்யமாகவும் இருப்பாங்க ஒரு சில பேர். ஏன்னா விதியோட விதிவிலக்குகள் உண்டு எப்போவுமே. ஒன்றா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தில் ரொம்ப லேட் ஆகும். இந்த 6, 8 கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப லேட் ஆகும். அதையும் மீறி குழந்தை பாக்கியம் இருந்தாலுமே நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கிறது கடினம். ஆட்டிசம் போன்ற குழந்தைகள் வந்து பிறக்க ஆரம்பிக்கும், இல்லைனா காது கேளாமல் ஏதோ ஒன்று குறையோடு இருக்கிற குழந்தைகள் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் மீறி குழந்தையும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிறக்குது, நல்ல குழந்தையாகவே பிறக்குது அப்படின்னா, அதாவது நீங்கள் ஒற்றுமையாகவும் இருக்கிறீங்க, குழந்தையிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, 6, 8 கல்யாணம் பண்ணி அப்படி இருக்கிறது ரொம்ப ரேரு. அப்படி இருந்தாலுமே கணவன் மனைவி யாராவது ஒருத்தர் வந்து இல்லாமல் போயிடுவாங்க ஃப்யூச்சரில். ஏன்னா ஆயுள் பிரச்சனை ஆகிடும், ஆயுளில் குற்றம் ஏற்பட்டு இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். இதுதான் எல்லாருக்குமே எல்லாமே நடக்கும்னு சொல்ல வரல. இப்படி கல்யாணம் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒன்று நடக்கும். இதில் எது நடந்தாலுமே அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துன்றதுனால தான் 6, 8, 12 கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஃபைனலாக சொல்ல வர்றது இதுதான். நீங்கள் யாரோட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா இதில் நிறைய டவுட்ஸ் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வரேன், ஆனாலுமே நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கனால தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன். இது வந்து திருமணத்துக்காக மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக புரியும். உங்களை யார் ஏமாத்துறாங்க, நீங்கள் யார்கிட்ட போய் லாக் வாங்கியிருக்கீங்க, உங்கள் குடும்பம் யார் கையில் இருக்குதுன்றது எல்லாமே இது நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் உங்களை சுற்றி யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய உண்மைன்றது விலகும். ஸோ திருமணத்துலேயும் பாருங்கள், திருமணத்தில் முக்கியமாக பாருங்கள். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் பாருங்கள். வேலை செய்கிற இடத்துலையுமே இப்போ நீங்கள் வந்து ரிஷபம், கடகம், விருச்சிகத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க தான் உங்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல, ஆஃபீஸில். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் அந்த 3 பேர் கொடுத்துருப்பீங்களே தவிர அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க எதுவுமே. செய்கிறேன்னு வாயிலே வடை சுட்டுருப்பாங்க, முக்கியமாக கடகராசிக்காரங்களை வழிய. ஆனால் எதுவுமே உங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க. அது வாயால் வடை சட்டியான்றது தெரியாது உங்களுக்கு, கண்டுபிடிக்கவே முடியாது உங்களால். இது யோசித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்தபடியாக சொந்தக்காரங்களில் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் வாய் விடக்கூடாது. ஏன்னா
உங்களை அப்படியே தப்பாக போர்ட்ரேட் பண்ணுவாங்க மற்றவங்ககிட்ட. ஓகேங்களா? ஸோ சிரிச்சுக்கிட்டே என்னன்ற மாதிரி விலகி போயிடுறது உங்களுக்கு நல்லது. அடுத்தபடி அப்பா அம்மாவாக இருந்தாலோ கூட பிறந்தவங்களா இருந்தாலோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அப்பா அம்மா கிட்டேயுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படக்கூடாது, நீங்களும் கஷ்டப்படக்கூடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க, தூரத்துலேருந்து செய்யுங்க, ரொம்ப போய் ஒட்டிக்காதீங்க. அவ்வளோதான் விஷயம். உங்கள் வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், அவங்க வாழ்க்கை அவங்க பார்ப்பாங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம் வந்து உதவி புரியும். எப்போ அப்படின்னா, இது நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொருத்தராக. ஓகேங்களா? வீடியோ நானும் பார்த்தேன், நானும் போனேன் அப்படின்னு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. அதை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உண்மைன்றது விலகும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, சுற்றி இந்த 3 ராசிக்குள்ளே தான் இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ரிஷபம், கடகம், விருச்சிகம், சிம்மம், கும்பம் இந்த 5 ராசிக்குள்ளே தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னா கடவுள் உங்களுக்கு வந்து போன ஜென்மத்தில் அதுக்கு முன்னாடி ஜென்மத்திலாம் ரொம்ப ஆட்டம் ஆடி இருக்கீங்கன்னு அர்த்தம். சுற்றி புண்ணியமே பண்ணல, பெருசாக நான் யார் தெரியுமான்ற மாதிரி போட்டு படுத்து எடுத்துருந்தீங்கன்னா உங்களை சுற்றி ரிஷபம், கடகம், விருச்சிகமாக வச்சுருப்பார் ஆண்டவர். ஓகேங்களா? அது எல்லாமே காரணம் இருக்குது. எல்லாம் அவங்கவுங்க செய்த வினை தான், யாரையும் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் வந்து யாரையுமே மனசு கோணாமல் இருக்கிற சந்தில், அதாவது மலை மேலே மழை பெஞ்ச மாதிரி இருந்துட்டு போயிடுறது நல்லது. அதாவது தண்ணி வந்து மலை மேலே மழை பெஞ்சால் எங்கே கேப் கிடைக்குதோ அங்கே போயிட்டே இருக்கும், நிற்காமல், யார்ட்டையும் பிடிச்சின்னு நிற்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி எஸ் ஆகிறது தான் உங்களுக்கு வந்து சேஃப்டி. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து உங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நன்றி.